Good morning, dear children. Have a nice day. In our social science, we see 5 topics in our civics. ஓகேவா சிவிக்ஸில் வந்துட்டு 5 டாபிக்ஸ் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ரோட் சேஃப்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து லாஸ்ட்டாக பார்த்த டாபிக். ஓகேவாம்மா, இப்போ வந்துட்டு சிவிக்ஸும் எக்கனாமிக்ஸும் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹிஸ்ட்ரியும் ஜாகிரஃபியும் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நடத்தினா அதில் வந்துட்டு கன்ஃபியூஷன் வந்துடும். ஹிஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப ஹார்ஷாக இருக்கிற நேம்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணமாவோ இல்லை இது எல்லாமே முடிச்சுட்டு அதை வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போது நம்ம வந்துட்டு சிவிக்ஸில் வந்துட்டு 5 டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டோம். நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட் வந்துட்டு மணி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். மணி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மளுடைய இன்றைக்கோடைய டாபிக் வந்துட்டு மணி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகேவாம்மா, எக்கனாமிக்ஸ் அப்படின்னாலே நமக்கு பொதுவாக தெரியும், நம்மளுடைய பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதாரம் அப்படின்னா பெரிய பொருளாதாரம் அப்படின்றது ஒரு பெரிய வார்த்தையெல்லாம் கிடையாது. பொருளாதாரம் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்க. எக்கனாமிக் வந்துட்டு நம்மளுடைய வீட்டிலருந்தே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. மணி அப்படின்றது வந்துட்டு நம்மளுடைய வீட்லேயே ஸ்டார்ட் ஆகுது. எக்கனாமிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா மணியினுடைய பரிமாற்றம். அது வந்துட்டு எப்படி மணி வந்து ட்ராவல் பண்ணுது, டே டு டே லைஃப்பில் வந்துட்டு எப்படி ட்ராவல் பண்ணுது அப்படின்றத அதை பற்றியும் அதுக்கு தேவையான பல விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதா வந்துட்டு எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவாம்மா, இன்றைக்கி நம்மளோட டாபிக் வந்துட்டு மணி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது எல்லாமே வந்துட்டு பொருளாதாரத்துக்கு சம்மந்தப்பட்டது தான், எக்கனாமிக்ஸுக்கு சம்மந்தப்பட்டது தான் இல்லையா. இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா டுடே நோன் அபவுட் த எவாலுவேஷன் ஆஃப் மணி. மணி வந்துட்டு எப்படி க்ரியேட் ஆச்சு, எப்படி வந்துட்டு அதனுடைய ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, அதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் எப்படி மாறிச்சு, இது பற்றி தான் வந்துட்டு நமக்கு நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கக்கூடிய வந்துட்டு எவாலுவேஷன் ஆஃப் த மணி அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவாம்மா, இன்ட்ரோடக்ஷன். மணி இஸ் a fascinating subject and full of curiosities அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மணி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ரொம்ப தேவையான அதை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு க்யூரியாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ தான் வந்துட்டு மணி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கேப்சர் திஸ் எலமெண்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸு. இது ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இது சொல்ல வேண்டியது அப்படின்றது வந்துட்டு ஒரு எசென்ஷியலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The history of money and how various forms were used at different times in interesting story. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதாவது மணியை வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க, எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. மாடர்ன் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி ஆர் லிங்க்டு டு த பேங்கிங் சிஸ்டம். மாடர்ன் இப்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் வந்துட்டு பேங்க் சிஸ்டமோட வந்துட்டு கனெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Money is a fundamental discovery which has eased the day-to-day transactions, valuable goods and services, and has allowed us to store the wealth and trade in futures. Money is a fundamental discovery. Fundamental அப்படின்னா அடிப்படையான ஒரு கண்டுபிடிப்பு தான் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. மணியை வந்துட்டு டே டு டே டிரான்சாக்ஷன்ஸில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவா யூஸ் பண்ணாங்க, முன்னே இருக்கிறவங்க கூட்ஸாக யூஸ் பண்ணாங்க, நாம் இப்போ கூட்ஸுக்கு மணியாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவாம்மா, இது அப்புறம் இந்த மணியினுடைய வரத்து வந்து நமக்கு வந்தப்புறமா வந்துட்டு நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை வந்து சேமிக்க ஆரம்பித்தோம். இப்போது மணி அப்படின்னா ஒருத்தங்களுடைய விவசாயி ஒருத்தர் இருக்கார், அவருக்கு மணி அப்படின்னா என்ன அப்படின்னா அவர் நெல் போட்டிருக்கலாம், ஆரியம் போட்டிருக்கலாம், எது வேணால் போட்டிருக்கலாம், அவருடைய ராகி போட்டிருக்கலாம், ரைஸ் போட்டிருக்கலாம், இல்லை கார்ன் போட்டிருக்கலாம். அது வந்துட்டு அவருக்கு மணியை மாறக்கூடியது இல்லையாம்மா. அதுதான் வந்துட்டு இங்கே வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. வெல்த் அப்படின்றத வந்துட்டு மணியை மட்டுமே சொல்கிறதில்ல, அவங்களுக்கு என்னென்ன அவங்கக்கிட்ட இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. வெல்த்தை வந்து அவங்க இன் ஃப்யூச்சருக்காக வந்துட்டு சேர்த்து வச்சுக்க ஆரம்பித்தாங்க.
Money is anything which is widely accepted in a payment for goods or a discharge of other business obligations. மணி அப்படின்றது என்ன அப்படின்னா எனிதிங், யாருனாலையும் எல்லாருனாலையும் எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே வந்துட்டு ஒத்துக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா பேமெண்ட் ஆஃப் குட்ஸ். நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு பதில் மணி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ஈக்குவல் அப்படின்றத வந்துட்டு எல்லா நாடுகளும் ஒத்துக்குச்சு, எல்லா மனுஷங்களையும் ஒத்துக்கிட்டாங்க. அதுதான் வந்துட்டு மணி இஸ் எனிதிங் விச் இஸ் வைட்லி அக்செப்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்ட. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அதர் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் ரூல்ஸ் இல்லை லாஸ் எது வேணால் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா பிஸ்னஸுக்கு அப்படின்ட்டு ஒரு சர்டைன் ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ் எல்லாமே வந்துட்டு ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மணியினுடைய டெஃபினேஷன் வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக்ஸ்ட் சொல்லியிருக்காங்க, ராபர்ட்சன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மணி இஸ் எனிதிங் விச் இஸ் வைட்லி அக்செப்டட் இன் எ பேமெண்ட் ஃபார் குட்ஸ் ஆர் இன் எ டிஸ்சார்ஜ் ஆஃப் அதர் பிஸ்னஸ் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எவாலுவேஷன் ஆஃப் மணி அப்படின்றது என்ன அப்படின்னா அதனுடைய பரிணாம வளர்ச்சி, மணியினுடைய பரிணாம வளர்ச்சி. ஃபஸ்ட்டு மணி அப்படின்றதுமே நமக்கு இப்போ ஞாபகம் வர்றது வந்துட்டு கரன்சி நோட்டு தான். 10 rupees, 100 rupees, 1000 rupees, 200,000 இல்லை, இப்போது 1000 500 இல்லை, 2000 rupees, 200 இதெல்லாமே இருக்குது. இப்போது வந்துட்டு இதெல்லாமே இருக்குது இல்லையா, 50 rupees இதுதான் நமக்கு. அப்புறம் 1 ரூபா, 2 ரூபா, 1 rupee, 2 rupees காயின்ஸ் தான் வந்துட்டு இப்போ நமக்கு ஞாபகம் வர. இந்த காயின்ஸ் வரத்துக்கு முன்னாடி மணி எப்படியெல்லாம் இருந்துச்சு, முன்னாடியிலேருந்து மணி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணாங்க, இதுதான் வந்துட்டு எவாலுவேஷன் ஆஃப் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. மணி அப்படின்ற வேர்டு வந்துட்டு எங்கேருந்து டிரைவ் பண்ணாங்க அப்படின்னா ரோமன் வேர்டு. அது வந்துட்டு ரோமன் இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு மணி அப்படின்னா நம்ம வந்து லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரோமன் கண்ட்ரியில் வந்துட்டு அந்த மணிக்கு ஒர்த்தான ஒரு காடஸை வந்து ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க பேர் வந்துட்டு மெட்டினோஜெனோ அப்படின்றவங்க தான் வந்துட்டு அந்த காடஸாக ரோமானியர்ஸ் வந்துட்டு இந்த பணத்தினுடைய உருவமாக வந்துட்டு அவங்கள பார்த்துருக்காங்க. இட் இஸ் த ரோமன் காடஸ் அண்ட் த ரிப்பப்ளிக் மணி ஆஃப் ரோமன் எம்பையர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு மணியாகவும் இருந்திருக்கு. அப்போ இருந்திருக்க ரோமன் மணியினுடைய நேம் வந்துட்டு ஜினோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியன் ரூபி இஸ் derived from the Sanskrit word rupiah, which means silver coin. நம்மளுடைய இந்தியன் மணி வந்துட்டு சான்ஸ்கிரிட் வேர்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேர்ட் வந்துட்டு ருபியா அப்படின்னு சொல்கிறாங்க. ருபியா அப்படின்றத வந்துட்டு ருபி, ரூபாய் இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த எவாலுவேஷன் ஆஃப் த ஸ்டேஜ் ஹேஸ் நாட் ஹேப்பன் ஓவர் நைட். அதாவது நம்ம முன்ன சொன்னது தான், ஒரே நாளில் வந்துட்டு ஓவர் நைட்டில் வந்துட்டு இது எல்லாமே மாறிடல. மணி அப்படின்றது வந்துட்டு உருவாகலை. அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டுக் thousands of years to reach such a stage. இந்த மாதிரி மணி அப்படின்னு வர்றதுக்கு இது 1000 years வந்து கடந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. There are many stages of evaluation of money. The earliest and primitive stage is barter system அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சிஸ்டம் வந்துட்டு பேட்டர் சிஸ்டம். அங்கே தான் வந்துட்டு மணி அப்படின்றது வந்துட்டு மணி அப்படின்றது இல்லை, மணியினுடைய தொடக்கம் வந்துச்சு பேட்டர் சிஸ்டத்தில் இருந்து தான் தொடங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேட்டர் சிஸ்டமில் மணி அவங்க யூஸ் பண்ணலை. அந்த பேட்டர் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா மணியினுடைய நெசசிட்டியை அங்கே கொண்டு வந்துச்சு. அதுதான் ஓகேவாம்மா. பேட்டர் சிஸ்டமில் அவங்க வந்துச்சு மணியை யூஸ் பண்ணலை, ஆனால் மணி தேவை, இதுக்கு பதில் இது தேவை அப்படின்றத ஒரு மோட்டிவேஷனை வந்துட்டு பேட்டர் சிஸ்டம் தான் கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டர் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். Barter system is exchanging goods for a goods without the use of money in primitive stage. Primitive stage அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் நமக்கு வந்துட்டு கூட்ஸுக்கு பதிலாக கூட்ஸை வந்துட்டு
எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் வந்து பேட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. தி பேட்டர் சிஸ்டம் இஸ் அண்ட் ஓல்டு மெத்தட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓல்டு மெத்தட் ஆஃப், இது ரொம்ப பழங்காலத்து முறை, ஓல்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. தி சிஸ்டம் ஹேஸ் பீன் யூஸ்டு ஃபார் எ centuries and long before money was invented. செஞ்சுரிஸ் கணக்காக வந்துட்டு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா மணி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. People exchange service and goods for other service and goods in a return. The value of bartering items can be negotiations with the other parties. Bartering does not innovating money, which is one of the advantage அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம இப்போ சர்வீஸுக்கு பதிலாகவுமே வந்துட்டு நம்ம கூட்ஸே வாங்க சொல்கிறாங்க. அதாவது இப்போ அவங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம், நமக்கு இப்போ வந்துட்டு மணி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்துட்டு அவங்களுக்கு கூட்ஸ் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, டிமெட்ரிக்ஸும் இருக்கும். ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா அதுக்கு டிமெட்ரிக்ஸும் இருக்குது இல்லையா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லேக் ஆஃப் டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், காமன் மெஷர்ஸ் ஆஃப் வேல்யூ. இது வந்துட்டு நாலு டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறாங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு லேக் ஆஃப் டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன் இன்டிவிசிபிள் ஆஃப் கமாடிட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் டிஃபிகல்ட்ஸ் ஆஃப் ஸ்டோரிங் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 விஷயங்களை வந்து டிமெரிட்ஸாக வந்து சொல்கிறாங்க. அதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் லேக் ஆஃப் டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னா, இப்போது இது வந்துட்டு ஒரு புரிகிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, வித்தவுட் மணி, எந்த நம்மக்கிட்ட அமௌண்ட்டெல்லாம் எதுவுமே இல்லை, அப்போதைக்கு அமௌண்ட்டெல்லாம் எதுவுமே இல்லை, ஒரு காமன் ஃபேக்டர் அப்படின்றது எதுவுமே இல்லை. இப்போது நான் சொல்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்க வந்துட்டு மேங்கோ வச்சுருக்காரு, இன்னொருத்தர் வந்துட்டு ஆரஞ்சு வச்சுருக்காரு. இந்த மேங்கோ வச்சுட்டு இருக்கிறவருக்கு ஆரஞ்சு தேவை, ஆரஞ்சு வச்சுருக்கிறவருக்கு மேங்கோ தேவை. இப்போ வந்து இவங்க 2 பேருமே மாற்றி எடுத்துப்பாங்க. இது வந்துட்டு நல்ல முறையான ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பில் தான் போயிட்டு இருந்துச்சு. இதுவே வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் போக போக இவங்களுடைய வான்ஸ் எல்லாமே வந்துட்டு அதிகமாகிடுச்சு. என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இப்போது இங்கே ஒருத்தருக்கு மேங்கோ இருக்குது, அவர்கிட்ட மேங்கோ இருக்குது, இவர்கிட்ட ஆரஞ்சு இருக்குது. இவங்க 2 பேரும் மாற்றிக்கலாம். ஆனால் இந்த மேங்கோ இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு ஆரஞ்செல்லாம் வேண்டாம், நான் வந்துட்டு ஆப்பிள் தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆரஞ்சு இருக்கிறவர்கிட்ட மேங்கோ தேவைப்பட்டுச்சு இல்லையா, அவருக்கு வந்துட்டு அங்கே மேங்கோ கிடைக்கிறது இல்லை. இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு தேவையான பொருள் இன்னொருத்தர்கிட்ட இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா சரி, இல்லை எனக்கு வேறு பொருள் தான் தேவை அப்படின்னு சொல்கிறது தான் வந்துச்சு டபுள் கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா. நெக்ஸ்ட் ஒன் காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ. எந்த ஒரு காமன் மெஷர் ஆஃப் வேல்யூமே இல்லை. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, என்கிட்ட வந்துட்டு ஒரு 10 கிராம்ஸ் கோல்டு இருக்குது, இன்னொருத்தங்க கிட்ட வந்துட்டு ஒரு 10 ருபீஸ் ஒர்த் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா, இப்போ இது 2மே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு இப்போது வெஜிடபிள்ஸ் தேவை, நம்மக்கிட்ட கோல்டு இருக்குது, அதை சாப்பிட முடியுமா? முடியாது. ஆனால் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு சாப்பிட தேவை. அப்போன்னும் போது இந்த 10 கிராம்ஸ் கோல்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு இந்த 10 ருபீஸ் ஒர்த் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை நம்ம வாங்க வேண்டிய நிலமையில இருந்தோம். சரியாம்மா. இதுதான் வந்துட்டு அதுக்கு பதிலாக வந்துட்டு நான் ஒரு கோல்டு வந்துட்டு இவ்வளோ கொடுக்குறேன், இந்த மெஷரில் கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ மெஷரில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு குட் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு லேக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மெஷர்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்டிவைசபிள் ஆஃப் கமாடிட்டிஸ். இன்டிவைசபிள் ஆஃப் கமாடிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு பெரிய பொருள் இருக்குது, ஆனால் நம்ம மற்றவங்கக்கிட்ட வாங்கக்கூடிய பொருள் வந்து ரொம்ப சின்னது.
அதை வந்துட்டு நம்ம இண்டிவிஜுவல் பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க கிட்ட ஒரு கவ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா, இன்னொருத்தங்க கிட்ட வந்துட்டு ஒரு ஹென் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கவ் இருக்கிற ஆளுக்கு வந்துட்டு ஹென் தான் தேவைப்படுது. ஆனால் ஹென்னும் கவ்வும் வந்து ஈக்குவல் இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. ஓகேவாம்மா? இப்போது அந்த கவ்வை வந்துட்டு அவரை பிரித்தா அதை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. அப்புறம் இந்த ஹென் இல்லை அப்படின்னா அவரால் வந்துட்டு அந்த ஹென்னை வளர்க்கவோ சாப்பிடவோ முடியாது. இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்துட்டு அந்த பொருள்களை வந்து டிவைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 2 கையில் 2 வளையல் போட்டிருக்கோம். இன்னொருத்தங்க கிட்ட வந்துட்டு வேறு ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த வளையலில் ஒரு வளையல் அவங்களுக்கு கொடுத்துட்டா அதுவும் வேஸ்ட்டு தான். ஆனால் வேர்த் வந்து அந்த ஒரு வளையலுக்குரியது தான் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த ஒரு வளையல் நம்ம கொடுத்தா இன்னொன்றுமே வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான். அதாவது அந்த பொருட்களை வந்து டிவைஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தான் அப்போ இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபிகல்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் வெல்த்தை வந்து அவங்க சேகரித்து வைக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு நிறைய கிடங்குகள் எல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்தில் அதெல்லாமே இல்லை. இப்போ ராகி ஒரு மூட்டை வேணும் அப்படின்னா அவன் ஒரு 10 ஒரு கொஞ்சம், அதாவது அளவில் வந்து ரொம்ப கம்மியான ஒரு பொருளை கொடுத்துட்டு அந்த மூட்டை ராகியை வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சு. ஸ்டோரேஜ் வந்துட்டு லாங் டைம் ஸ்டோரேஜ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? இது எல்லாமே தான் வந்துட்டு எவாலுவேஷன்ஸுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டர் சிஸ்டம் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகேம்மா. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இங்கே உங்களுக்கு ஒரு பிக்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டர் சிஸ்டம் பற்றியான ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. பேட்டர் சிஸ்டமில் வந்துட்டு இங்கே யாருமே வந்துட்டு பணத்தை வந்து யூஸ் பண்ணலை. பணத்தினுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்துட்டு இதுவாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டர் சிஸ்டமாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு ஃபிகர் 1ல் வந்துட்டு நல்ல தானியங்கள் எல்லாமே இருக்குது. அந்த தானியங்களை எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் ஒரு அதாவது பொஃபெல்லோ மாதிரி இருக்குது, அது வந்துட்டு வாங்குறாரு. அதாவது ஏதோ ஒரு அனிமல் வாங்குறாருமா. அதை கொடுத்துட்டு அந்த அனிமலை வாங்குறாரு. அந்த அனிமல் கொடுத்துட்டு கோல்டாக மாற்றுறாரு. கோல்ட்லேருந்து இது காயின்ஸ் ஆகுது. காயின்ஸ்லேருந்து பேப்பர் ஆகுது. பேப்பர்லேருந்து நமக்கு இப்போ ஏடிஎம் கார்டு வரைக்கும் ஆயிருக்கு அப்படின்ற இதுதான் வந்து எவாலுவேஷன் ஆஃப் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. எவாலுவேஷன் ஆஃப் மணி வந்துட்டு இந்த பேட்டர் சிஸ்டம்லேருந்து இந்த ஏடிஎம் கார்டு வர்ற வரைக்குமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாலாம் எதுவுமே நடக்கல. ரொம்ப காலங்கள், ரொம்ப செஞ்சுரிஸ் எடுத்துகிட்டு தான் வந்துட்டு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து டஃப்பான விஷயமே. அதாவது இங்கே தானியங்களாக இருக்கக்கூடியது அடுத்த வெல்த்தை வந்து மாறும்போது வந்துட்டு அனிமல்ஸ், அப்புறம் நிலங்கள், லேண்ட்ஸ் அந்த மாதிரி மாறிச்சு. அதுக்கடுத்து வந்துட்டு கோல்டாக மாறிச்சு. அதுக்கடுத்து வந்துட்டு கோல்டுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம மணியாக சேவ் பண்ண ஆரம்பித்தோம். மணியாக இருந்தது வந்துட்டு பேப்பர் நம்மளுடைய கரன்சியாக மாற ஆரம்பிச்சிச்சு. கரன்சியாக இருந்தது வந்து இப்பொழுதுக்கு நமக்கு ஏடிஎம் கார்ட்ஸாக வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு எவாலுவேஷன் ஆஃப் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம மேஜர் ஸ்டேஜஸ் ஆஃப் எவாலுவேஷன் ஆஃப் மணி என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேம்மா, தேங்க்யூ. வி see in our next class.